திருப்பரங்குன்றத்தில் ஒரு விஷயமே இல்லை. பல ஆண்டுகளாக பிள்ளையார் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றி வருகிறார்கள். பல ஆண்டுகள்னா 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றி வருகிறார்கள். இதை சரித்திர சான்றோடு என்னால் சொல்ல முடியும். இந்த திருப்பரங்குன்றம் விளக்கு ஏற்றுறது திருப்பரங்குன்றமும் அதை சுற்றி உள்ள பகுதிகளும் யாருக்கு சொந்தங்கிற பிரச்சனை இப்போ இன்று நேற்று தோன்றியதல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரச்சனை ஏற்பட்டு திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தின் சார்பில் இஸ்லாமியர்கள் மீது 1920களில் மதுரை சார்பு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். அதாவது என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம்னு விளம்புகை டிக்ளரேஷன் பண்ணணும்னு வழக்கு தொடுக்கும் பொழுது அப்போது இருந்த மதுரை சார்பு நீதிபதி அவர்கள் அனைத்து சரித்திர ஆவணங்களையும் ஆராய்ச்சி செய்து அதை பரிசீலனை செய்து திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தம், ஆனால் அதிலே உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு என்ற பகுதி மற்றும் தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என தீர்ப்பளித்தது.